எப்பயுமே நம்ம போஸ்ட் பண்ணுற வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் 3 விதமான வாட்ஸ்அப் குரூப் லிங்க் இருக்கும். அதில் ஒன்று தான் காம்படிட்டிவ் எக்ஸாம் குரூப்புன்னு சொல்லி ஒரு வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கு. அதில் ஜாயின் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா, குறிப்பாக அந்த டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் படிக்கிறவங்க, இப்போ ஃபைனலாக ரிவிஷன் பண்ணுறவங்களெலாம் அந்த குரூப்பில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய நிறைய அட்மின்ஸில் ஒன் ஆஃப் தி அட்மின் வந்து அந்த குரூப்பில் வந்து உங்களுக்கு நிறையா ஸ்டடி மெட்டீரியல்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போடுறாங்க. டெஸ்ட் பேஜ், ஸ்டடி மெட்டீரியல்ஸ் எல்லாமே ஃப்ரீயாக உங்களுக்கு வந்து எல்லாமே சென்ட் பண்ணி வைக்கிறாங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, அடுத்து எம்எஸ்சி ரெக்யூர்மெண்ட்டில் நெக்ஸ்ட்டு ரிட்டன் எக்ஸாம் அடுத்து எதிர்பார்க்குறது, அதாவது 392 வேக்கன்சி கொண்ட நோட்டிஃபிகேஷன். அதுக்கான எக்ஸாம் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் மந்த் நடக்க போகுதுன்னு சொல்லி நம்ம எதிர்பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா? ஆகஸ்ட் மந்தில் நடக்க போகிற ரிட்டன் எக்ஸாமுக்காக பார்த்தீங்கன்னா நாளை முதல், ஆமாங்க, நாளை முதல் வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து ஃபுல் கோச்சிங் அப்படின்ற மாதிரி ஆரம்பிக்க போகிறோம். அதுக்கான ஷெட்யூல் பார்த்தீங்கன்னா போட்டு வச்சுருக்கோம். ஸோ இதை மட்டும் நீங்கள் செஞ்சால் போதும், அரசு வேலை உறுதி. என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, எம்எஸ்சி அந்த 392 வேக்கன்சி கொண்ட நோட்டிஃபிகேஷனுக்கான சிலபஸ் அந்த பாடத்திட்டத்தின்படி ஒரு நாளைக்கு ஜஸ்ட் ஒரு 2 பேஜஸ், ஒரு நாளைக்கு 2 பக்கங்கள் மட்டும் படிச்சிட முடியாதா? அந்த மாதிரி தான் பண்ண போகிறோம், படிக்க வைக்க போகிறோம். அதாவது நிறையா பேர் வேலைக்கு போய்ட்டு இருப்பாங்க, பார்ட் டைம் ஒர்க்கோ ஃபுல் டைம் ஒர்க்கோ வேலைக்கு போய்ட்டு இருப்பாங்க, அவங்களால படிக்க முடியாது. அவங்களையும் இந்த எக்ஸாமுக்கு நல்லா நல்லா வெல் ப்ரிப்பரேஷனை போட்டு ஹெவி ஹார்ட் ஒர்க்கை போட்டு அவங்கள கவர்மெண்ட் ஜாப் வாங்க வைக்கணும் அப்படின்ற ஒரே காரணத்தினால பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு மேக்ஸிமம் 4 பேஜஸ் 3 பேஜஸ் இருக்கும். ஆனால் பெரும்பாலும் மோஸ்ட்லி 2 பேஜஸ் தான் இருக்கும். ஒரு நாளைக்கு 2 பக்கங்களை படித்தா மட்டும் போதும். நாங்கள் அனுப்புகிற மொத்தமாக ஷெட்யூல் போட்டு வச்சுருக்கேன். இப்போ ஷெட்யூலில் உங்கள்கிட்ட இப்போ காமிக்கிறேன் பாருங்கள், இந்த வீடியோவில் காமிப்பேன். இப்போ இந்த 2 பக்கங்களை ஒரு நாளைக்கு படித்தா போதும். நான் கிட்டத்தட்ட ஒரு 1.5 மாதத்துக்கு ஷெட்யூல் போட்டு வச்சுருக்கேன். அப்படி 1.5 மாதங்களுக்கு தொடர்ந்து நீங்கள் அதை ஜஸ்ட் ரீட் பண்ணாலே போதும். இதை மட்டும் செஞ்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அரசு வேலை உறுதிங்க. குரூப்பில் எப்படி ஜாயின் பண்ணுறது பார்த்தீங்கன்னா, இதே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் எம்எஸ்சி ரிலேட்டடாக வாட்ஸ்அப் குரூப் 2 இருக்கும். ஒன்று எம்எஸ்சி காமன் குரூப்பு, ரெண்டாவது வந்து எம்எஸ்சி டிஸ்கஷன் குரூப்னு இருக்கும். அதில் நீங்கள் அந்த எம்எஸ்சி டிஸ்கஷன் குரூப்பில் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா தான், ஏன்னா அந்த குரூப்பில் தான் உங்களுக்கு டெய்லியும் ஒரு ஸ்க்ரீன்ஷாட்டோ இல்லை பிடிஎஃப் ஃபார்மெட்லேயோ உங்களுக்கு ஒரு நாளைக்கு மினிமம் 2 பேஜஸ் அப்படின்றது வாட்ஸ்அப் குரூப்பில் சென்ட் பண்ணி வைப்போம். இப்போ நீங்கள் இந்த ஸ்க்ரீனில் பார்க்குறீங்க பார்த்தீங்களா, எம்எஸ்சி எக்ஸாம் 2025 ப்ரிப்பரேஷன் ஷெட்யூல். இதில் டேட்டு, கிளாஸு, என்ன டேர்ம் புக்கு, அதில் வந்து சப்ஜெக்ட் தலைப்பு ஹெட்லைன் என்ன, அன்றாட வாழ்வியல் அறிவியல், அதோட நம்பர் என்ன, 4வது பாடம் அது. ஸோ அந்த மாதிரி ஃபார் எக்ஸாம்பிளுக்கு எல்லாமே மென்ஷன் ஆகிருக்கு பாருங்கள் இந்த ஸ்க்ரீனில். அப்போ நான் 3rd ஸ்டாண்டர்ட்லேருந்து எல்லாமே ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். 3rd ஸ்டாண்டர்ட், 4th, அப்படியே 5th, 6th, 7th, 8th வரை. ஓகேங்களா? அப்படியே ஆர்டர் வைஸ் வந்து போகும்போது சிலபஸ் படியே எல்லாத்தையும் கவர் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? அதில் சயின்ஸு தான் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டு. ஏன் அப்படின்றது உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். 3rd-லேருந்து 8th வரை இதில் ஒவ்வொரு டேர்ம் வைஸாக இருக்கக்கூடிய எல்லா யூனிட்லேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மெட்டீரியல்ஸ் அப்படின்றது, ஸ்டடி மெட்டீரியல்ஸ் அப்படின்றது கொடுக்குற மாதிரி. அதுக்கப்புறமா ஸ்டடி மெட்டீரியல்ஸ் அப்படின்றது உங்களுக்கு பெர் டேக்கு உங்களுக்கு வந்து கொடுக்குற மாதிரி ஈஸியாக உங்களால் படிக்க முடியும். அதை தான் நான் 2 பேஜஸ் மினிமம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன். ஓகே, இப்போ அதுக்கப்புறமா இடையில பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் போர் அடிக்காமல் இருக்கிறதுக்கு ஒவ்வொரு நாளும் பார்த்தீங்கன்னா வீக்லி ஒன்ஸு இல்லாட்டி 5 days 6 days ஒன்ஸு பார்த்தீங்கன்னா மேக்ஸ் கிளாஸு. அது பார்த்தீங்கன்னா மேக்ஸ் கிளாஸ் இடையில உங்களுக்கு எடுக்கும் போது பார்த்தீங்கன்னா, ஏன்னா மேக்ஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 5 கொஷின்ஸ் வரலாம், கண்டிப்பாக வரலாம். 5-6 கொஷின் 4-5 கொஷின் கூட வரலாம். அதுக்காக மேக்ஸ் கிளாஸு அந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா அதையும் மேக் பண்ணி உங்களுக்கு கொடுக்குறோம். எல்லாமே ஃப்ரீயாகவே பண்ணுறோம். அந்த வாட்ஸ்அப் குரூப்பு எம்எஸ்சி டிஸ்கஷன் குரூப்லேயே பார்த்தீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு வந்து கொடுத்துருவோம். நாளைக்கு இந்த விஷயங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகுது வாட்ஸ்அப் குரூப்பில். தேவைப்படுறவங்க வில்லிங்காக உள்ளவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃப்ரீயாக நம்ம பண்ணுறதை வந்து தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஒரு விஷயம் நம்ம வந்து இலவசமாகவே பண்ணி கொடுக்குறோம் நம்ம அகாடமி சார்பாகவே, அதை எல்லாருமே யூஸ் பண்ணிக்கலாம் இல்லையா? இப்படியே ஆரம்பிச்சது பார்த்தீங்கன்னா இப்போ 7வது மாதம் ஜூலை மாதம் படி பார்த்தீங்கன்னா 3ஆம் தேதியிலேருந்து 10ஆம் தேதி வரை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5th ஸ்டாண்டர்ட் 6th ஸ்டாண்டர்ட் அதில் உள்ள சயின்ஸ்லாம் கவர் பண்ணுற மாதிரி ஷெட்யூல் போட்டிருக்கோம். அதில் பார்த்தீங்கன்னா உணவு, நீர், நமது சுற்றுச்சூழல் இந்த மாதிரிலாம் டாபிக்ஸ் இருக்குது பாருங்கள். கரெக்டாக அடுத்த மாதம் ஜூலை 21ஆம் தேதி பார்த்தீங்கன்னா இந்த ஷெட்யூல் வந்து எண்ட் ஆகிற மாதிரி, முடிவாகிற மாதிரி பண்ணி கொடுத்துருக்கோம். அப்புறம் 8th ஸ்டாண்டர்டில் வந்து இந்த டேர்ம் வைஸ் பார்க்கும்போது NAL நெல்லுன்னு அப்படி மென்ஷன் பண்ணியிருப்பேன். அப்படின்னா அது டேர்ம் வைஸ்லாம் அது கிடையாது, 8th ஒரே புக்குன்னு அர்த்தம். ஓகேங்களா? அப்புறம் லாஸ்ட் 2 days பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஒரு டெமோ கிளாஸ் மாதிரி மேக்ஸ் கிளாஸு பார்க்க போகிறோம். லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா சமூக அறிவியல்லையும் பார்த்தீங்கன்னா ஒரு யூனிட் வந்து நம்ம சிலபஸில் கவர் ஆகுது. ஆமாம், சோசியல் சயின்ஸுமே கவர் ஆகுது. ஒரே ஒரு யூனிட் தான் கவர் ஆகுது. நான் பார்த்தேன், செக் பண்ணேன். அது எப்படின்னா 5வது வகுப்பு 5th ஸ்டாண்டர்டில் 3rd டேர்மில் வேளாண்மை அப்படின்ற ஒரு யூனிட்டு.
அதிலிருந்து பார்த்தீங்கன்னா, எப்படி இந்த பயிர்களை பத்தி, பயிர் பெருக்க மேலாண்மையிலிருந்து பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா எம்எஸ்சி ரெக்ரூட்மெண்ட் போர்டு ஒரு கொஸ்டின் எடுத்துடுறாங்க. நானும் அனலைஸ் பண்ணி பார்த்தேன். அதனால சமூக அறிவியல் படிக்கணுமா கேட்டா, ஒரு யூனிட் வருது. படிக்க வேண்டிய சிச்சுவேஷன் வருது. அதனால சமூக அறிவியல் ஒரு யூனிட்டையும் மென்ஷன் பண்ணி வச்சிருக்கேன். அத லாஸ்ட் நாளா ஒதுக்கி குடுத்துருக்கேன். ஓகேங்களா? ஸோ இதான் பார்த்தீங்கன்னா, பிரிப்பரேஷன் ஷெட்யூல். அழகா ஜாபுக்கு போறவங்களோ, ஜாபுக்கு போகாதவங்களோ, ஒரு நாளைக்கு 2 பக்கம் 2 பக்கம் படிச்சா போதுங்க. கண்டிப்பா அரசு வேலை நீங்க கண்டிப்பா வாங்குவீங்க. நன்றி.